அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு சில காரணங்கள் கொஞ்சம் வெளியில் போன காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம டார்கெட் என்ன அதுக்குள்ளே போயிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 9533. ஓகேவா, 9533. நம்மளால் வீடியோ போட முடியலன்னாலும் நம்ம வந்து ரெகுலராக நேற்று நடந்த டியரும் சரி, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் என்ன கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் 9 அப்படி சொல்லிட்டு கணக்கு பண்ணேன். 9-7 வந்து நான் கேஎல்ல ஆல்போர்டாக நான் கணக்கு பண்ணேன், 9ம் 7ம். ஆனால் அந்த 9 போய் என்ன பண்ணிடுச்சுன்னா நேராக டி போர்டில் பாஸ் பண்ணிட்டான். இதுதான் விஷயம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன கணக்கு இன்றைக்கி என்ன மாதிரி செய்ய போகிறோம், அதாவது சொல்லப்போனால் நாளைக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நேற்று வந்து 089 அப்படியே தெளிவாகவே நம்ம வந்து ஆல்போர்டாகவே கொடுத்துருந்தோம். ஆல்போர்டு மட்டும் தேவை அப்படிங்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஆல்போர்டு தேவை, எனக்கு 4 ஷோவுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு 4 ஷோவுமே சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 450 ரூபா அப்படி சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆல்போர்டு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் மொத்தமாக நான் கேரளா மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100 ரூபா ஆல்போர்டுக்கு எல்லாமே சேர்த்துனா 150 ரூபா தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஜஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக வந்து கெஸ்ஸிங்க்கு போகலாம். சரி, 9533 அப்படிங்கும்போது நான் இந்த 533 கணக்கு எடுத்துக்கிறேன். 533 அப்படிங்கும்போது ஓகே, 533க்கு போன மாதம், ஒரு உதாரணத்துக்கு போன மாதம் நாளைய தேதியில் என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 890ன்னு அடிச்சிருக்கான். அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 8, 3க்கு 9, 3க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தால் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5க்கு 8, 3க்கு 9, 3க்கு 8, 898ன்னு ஒரு செட்டு வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் பார்த்துங்க. சரியா? இல்லை இதுக்கு மேலே இது இருக்குது, ஒருவேளை இதை சொல்கிறியா நீன்னு கேட்காதீங்க. நான் வந்து இந்த 8123 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நான் வந்து 8127 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலில் கொடுத்தேன். நம்மளுடைய சேனல் லிங்க்கை நான் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் திரும்பவும் சொல்ல எல்லா நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற வீடியோ, நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ஃபுல்லாகவே பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து சரி இவர்கிட்ட கெஸ்ஸிங் வாங்கினா ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னடா சும்மா ஒரு நாள் இந்த 4Dயை கொடுத்துட்டேன், அதுக்கு வந்து ரொம்ப பில்டப் பண்ணலாம் கேட்க வேணாம். நான் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன், நிறையெல்லாம் கொடுக்கல. 25 செட்டு 55 செட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஷார்ட்டாக 3 செட்டு ஆல்போர்டுக்கு மட்டும் எனக்கு 2 மணி 2:30 மணிக்கு மேலே வந்து நீங்கள் கெஸ்ஸிங் கேட்டால் ஆல்போர்டு நான் கொடுக்க ரெடி. அவ்வளோதான். 898 நான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? நான் ஒரு செட்டு என்னென்னா 898 உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் கணக்கில் வந்தால் பார்த்துங்க. சரியா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தானத்து ரம்மி 123 நேற்று ஒரு நம்பர் மாறி சொல்லப்போனால் 890ன்னு வரணும். ஆனால் வருஷப்படி வச்சா, அதாவது 123ன்னு வந்துருச்சு. 123 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த நாள் ரிசல்ட் வந்து 123. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 089 அப்படி வந்திருக்கு. ஆனால் வருஷப்படி பார்த்தா 890ன்னு வரணும். ஒரு நம்பர் என்ன பண்ணிட்டான், இந்த 0 இப்படி போட்டு 9 கீழே இறக்கி விட்டான். சரி, இப்போ 123 089 533 அப்படிங்கும்போது ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2க்கு 8 இருக்குது, அப்போ 3க்கு 9, இங்கே 3க்கு 9 இருக்குது, அப்போ 3க்கு 9, 1க்கு 0னா அப்படியே ரிவர்ஸில் போய் 5க்கு 4 499ன்னு ஒரு வேலை வைப்பானோன்னு கணக்கு வச்சிங்கன்னா
அப்போ தான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அவன் என்ன பண்ணிடுவான்னா, நான் சொன்ன மாதிரி 5க்கு 8 பவரில் வச்சு அவன் விளாட்ற பேட்டர்னை ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. 5க்கு 8, 3க்கு 9, 3க்கு 8 அப்படி சொல்லிட்டு 898 இருக்குது. ஒரு வேளை 99 வேணால் பிசியில் வச்சாலும் ஒரு செட்டு வைக்கிறத ஒன்றும் மோசமாக போகல. பிசி 99 வச்சுக்கோங்க. சரியா? 898. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ என்னென்னா 1 2 3 4 5 இப்போ வந்து 1 2 3 4 5 இப்படி வச்சுக்குவோம். 6 7 8 9 0 இப்படி வச்சுக்குவோம். இந்த 1 2 3 ரிசல்ட்டில் வந்துருச்சு. 8 9 0 ரிசல்ட்டில் வந்துருச்சு. இந்த 5 3 3 ரிசல்ட் வந்துச்சு. அப்போ பாக்கி இருக்கிறது 4 6 7 அப்படிங்கும்போது 5க்கு 4, 3க்கு 6, 3க்கு 7 ஒரு வேளை கொண்டு வந்தால் வரலாம். 4 6 7 உங்கள் கணக்கில் வந்தால் ஒரு எடுத்துங்க. ஓகேயா? நான் கொடுக்குறது 8 9 8 4 6 7. ஓகேவா? ஏன்னா வருஷப்படி இவன் அடிச்சிட்டான். திருப்பி வருஷப்படி இந்த ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நம்மளை ஏமாற்றிட்டான். 5 டபுள் 3 வச்சு டபுள்ஸில் ஏமாற்றிட்டானா? ஓகே. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை இப்படியே வருஷப்படி வர்றதில் அந்த பேலன்ஸில் இருக்கிற நம்பரை 5க்கு 4ஆக, 3க்கு 6ஆக, 3க்கு 7ஆக வைப்போம். அப்படி இல்லை இந்த பிசியில் டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் வரும்னு கணக்கு வச்சால் 898 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சப்போஸ் அவன் இந்த 2 பேட்டர்னில் வரல அப்படின்னா நம்மளுக்கு 1 2 3 0 8 9 5 3 3 அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வேளை 5க்கு 3, 3க்கு 4, 3க்கு 5ன்னு 1 3 4 5 இல்லை 4 6 7 அப்படி இல்லைனா 8 9 8 இந்த 3 செட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நல்லா பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? நான் ஆல் போர்டு மட்டும் எனக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்த மிஷின் நம்பரை வச்சே நம்மளுக்கு அடித்த மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் ஆல் போர்டு மட்டும் நான் 2 மணிக்கு மேலே தான் கொடுப்பேன். டிஆர்க்கு விருப்பப்படுறவங்க 12 மணிக்கு மேலே, அதே மாதிரி 2 மணிக்கு மேலே, அதே மாதிரி 5 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே ஆல் போர்டுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு ஒரு ஷோக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ கொடுத்துருக்க செட்டு 1 நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்து 898 வரலான்னு என் கணக்கில் வருது. அப்படி இல்லை 1 2 3ன்னு வச்சுட்டான், 3 4 5ன்னு ஒரு வேளை வைப்பானா தெரியல. அப்படி இல்லைனா 4 6 7ன்னு ஒரு வேளை வைக்கலாம். நாளைக்கு வருஷப்படி ரம்மி ஆடலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இது தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, 3 செட்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு செட்டு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஒரே ஒரு செட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இவன் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா 5க்கு 5, 3க்கு 7, 3க்கு 2 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் அதே நம்பர் வச்சு ஒரு நம்பர் பவர் வச்சு ஒரு நம்பர் இறக்குனா 572ன்னு வருது. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கணக்கு உங்களுக்கு. ஸோ இதுபடி நான் எடுத்து கொடுக்குற செட்டு நான் வரிசையாக ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்காண்டி 898, 345, 572, 467 அவ்வளோதான். ஓகேவா? இப்போதைக்கு நான் ஆல் போர்டு 8ம் 4ம் ஒரு ஒரு வார்த்தைக்கு 8ம் 4ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுக்குவோம். ஆனால் நாளைக்கு நான் இங்கே கொடுக்குற 898, 345, 572, 467 ஏதாச்சும் ஒன்று நாளைக்கு காலையிலேருந்து நடக்கக்கூடிய ட்ராவில் 2:30 மணிக்குள்ளே அடிச்சுட்டானா வேறு ஏதோ அவன் பிளான் பண்ணுறான் அப்படின்ற அர்த்தம். சரியா? அதனால் இதை இப்போதைக்கு உங்கள் கெஸ்ஸில் வச்சுங்க. எப்படி மேற்கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அனைவரும் வீட்டுப்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நான் நிறையா கொடுக்கல, கம்மியாக தான் கொடுக்குறேன். பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் அப்படியே லைக்கை போட்டு மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? கணிப்பில் கன் மாதிரி ஆல் போர்டு எடுத்து வரிசையாக வெட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன கொடுத்தங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்படியே பார்த்து தனியாகவே ஒரு வாரத்துக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோவை போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.